تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. தொடர்ச்சியாக இந்த விழாவின் தலைவரும் ஈரோடு மாவட்ட அரசு காசியுமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் கிஃபாயத்துல்லா தாவூதி ஹசரத் அவர்கள் தலைமை உரையாற்றுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா முர்சலீன் வ அலா குல்லி வஸஹாபத்தி மின் அம்மா பஅத். அல்லாஹும்ம லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா வஸித்னா இல்மன் வர்ஸுக்னா ஃபஹ்மன் யா ரப்பல் ஆலமீன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد ربي زدني علما صدق الله العظيم. الحمد لله رب العالمين. இந்த இனிய விழா தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை அதனுடைய ஈரோடு மண்டல பொறுப்பாளர்கள் தேசிய விடுதலை குறித்த மாபெரும் கருத்தரங்கனை இப்பொழுது நடத்தவிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இதை குறித்த போட்டித் தேர்வில் பங்கேற்ற மாணவியர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் முதுபெரும் சேவையாளர்களுக்கு கௌரவ விருது வழங்கும் விழாவும் இப்பொழுது இங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு நம்ம எல்லாம் வாழ்த்த வந்திருக்கும் இந்த மஸ்ஜிதினுடைய முத்தவல்லி அல்ஹாஜ் நல்லா தான் இருக்குது KSK ஹுசைன் அலி சாஹிப் அவர்களே, இந்த விழாவிலே நடைபெறவிருக்கக்கூடிய கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு நடுவராக மிகச் சிறப்பான முறையில் பேசவிருக்கும் மௌலானா அப்துல் அசீஸ் பாக்கவி அவர்களே மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு இதனுடைய சிறப்பு அம்சத்தை கருத்தில் கொண்டு நம்முடைய பகுதியை சார்ந்த உலமாக்கள் பலரும் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மண்டல ஜமாத் உலமா, மாவட்ட ஜமாத் உலமாவுடைய உறுப்பினர்கள் அனைவரும் இங்கே இருக்கிறார்கள் என்ற வகையில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விட இந்த சிறார்கள், இந்த நிகழ்வுடைய அடிப்படை நோக்கமே இந்த சிறார்களுக்கு இந்திய தேசிய விடுதலை சம்பந்தப்பட்ட மெய்யான விஷயங்களை எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு உண்மையில் இந்த இந்திய நாட்டிலே என்ன நடந்தது என்பதை அவருடைய உள்ளத்தில் பதிக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான நோக்கம். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இன்றைக்கு நாம் பார்த்த படித்த பல்வேறு நாளிதழ்கள், ஊடகங்கள், அதிலே இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்ட நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், தியாகிகளை பற்றி ஒருத்தரையை கூட முன்னில்லை, ஒருவரை கூட நம்மால் காண முடியவில்லை. ஆனால் அவருடைய இடத்தில் இருப்பதெல்லாம் யார்? தேசம் விடுதலை பெறக்கூடாது என்ற நோக்கத்திலே செயல்பட்டவர்கள் தான். இப்படி நாம் பேசி கொண்டு வந்தோம்னால் அது வேறு வகையிலே மாறிவிடும் என்ற வகையிலே நான் அதை சொல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் கூட அல்லாஹுடைய கருணையினாலே மிகச் சிறப்பாக நம்முடைய ஈரோடு மண்டல ஜமாத் உலமா இந்த விழாவுக்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறது. கடுமையான ஒரு வேலை தான், பொறுப்பு தான், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதில் இருப்பவர்கள் அனைவருமே உறுப்பினர் எல்லாமே பள்ளியினுடைய இமாம்கள். எனவே அவர்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் வந்து கலந்து கொள்ள முடியும். இந்த விழாவை நடத்தக்கூடிய அந்த ஏற்பாட்டுக்காக அந்த வகையை பார்த்தால் இதனுடைய தலைவர், குறிப்பாக இதனுடைய செயலாளர்
பொருளாளர் இவரும் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் நம்முடைய துவாவுக்கும் பாராட்டுக்கு உரியவர்கள். இதுக்கு இடையில பாருங்கள், இடையில வந்து நேற்றைக்கு முந்தா நாள் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி 2 பேரும் படுத்துட்டாங்க. ஆனாலும் கூட மிக அழகாக மிக சிறப்பான முறையில் இந்த ஏற்பாட்டை கடைசி நிமிடம் வரை தங்களுடைய விடுதலைக்காக எப்படி நம்முடைய முன்னோர்கள் மூத்தர்கள் தியாகம் செய்தார்கள், அந்த வகையான தியாகத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை. ஆக ஒரு அற்புதமான விழா இது. இந்த விழாவில் கலந்து கொண்டு இதில் பங்கேற்று வந்த உங்கள் அனைவரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் பார்ப்பதோடு உங்கள் அனைவருடைய ஞானத்துக்காக, இல்முக்காக, நாட்டுப்பற்றுக்காக நான் துவா செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய ஈரோடு மண்டல ஜமாத்துல் உலமா சபைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாஹுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.